தளபதியோட இந்த மாநாடு பயங்கரமாக காத்துக்கிட்டு 21ஆம் தேதி வியாழக்கிழமை. என்னதான் இந்த மாதிரி கொடியை கவுத்துறதுக்கு பல பேர் இருந்தாலும் அதை நிறுத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம். எங்கே இருக்கேன்னா ஆக்சுவலி தளபதியோட மதுரை மாநாடு திடல் அந்த இடத்துல இருந்து தான் பேசுகிறேன். நான் ஒன்று தான், நான் எப்போவுமே தளபதியோட எப்படி சொல்கிறது, என்னோட இறுதி நாள் அந்த நான் அடிக்கடிக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பதிவு பண்ணுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட உடம்புல இருக்கிற இறுதி குருதி இருக்கும்ல, அந்த இறுதி குருதி உள்ளவரை அது தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் மட்டும்தான் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் பதிவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக 2026 தளபதி மட்டும்தான் அதுக்கான எல்லா வேலைகளும் ஆக்சுவலி எல்லாருமே சேர்ந்து செயல்படுறோம். தமிழ்நாடே இதுக்காக தான் இப்போ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதில் எங்களுடைய பங்களிப்பு, மகளிரோட பங்களிப்பு அதிகமாக இருக்குன்றத நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறதே. கண்டிப்பாக 2026 தளபதி வரும்போது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஆக்சுவலி நம்மளோட கடைசி ஹோப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹோப்பாக தான் இந்த தளபதியை நாங்கள் பார்க்குறோம். இப்போ வரைக்கும் கண்டிப்பாக எல்லாமே மாறும். 2026 தளபதி மட்டும்தான் என்னோட இறுதி குருதி உள்ளவரே அது தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் மட்டுமே. செங்கல்பட்டு மாவட்ட மகளிர் அணி இலக்கியா. ரொம்ப நன்றி ப்ரோ. விக்ரம் வண்டியோட இது கொஞ்சம் பெரிய திடலாக இருக்குது. மற்ற ஃபெசிலிட்டிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கூட்ட நெரிசல் எவ்வளோ வந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்க்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 2 பார்க்கிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து தண்ணி வசதி கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது. இந்த இதெல்லாம் தண்ணி உள்ள குழாலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே தண்ணி ஆமாம் லெவலில் யாருமே பண்ணல. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரேம்ப்பு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் யாருமே போடல இது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அளவு இல்லாத கூட்டம் வரும், நிறைவாக இருக்கும். அவ்வளோதான் கணக்கு பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் கூட்டம். எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்குறேன் கூட்டம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா காசு கொடுக்காமல் வர கூட்டம்லாம் இது. காசு கொடுத்தோன்னா நம்ம எண்ணிடலாம், இந்த தொகுதி இவ்வளோ பேர் வருவாங்க, இந்த வார்டுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க, இந்த நகராட்சிக்கு இவ்வளோ பேர் வருவாங்க, நம்ம ஈஸியாக கணக்கு பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்து தானே வராங்க. நம்ம தமிழ் வெற்றி கழகத்தில் அப்படி கிடையாது. எண்ணில் அடங்கா கூட்டம், தானாக வர கூட்டம், அன்பால் சேர்ந்த கூட்டம். ஆமாம், அன்பால் சேர்ந்த கூட்டம், தளபதிக்காக வர கூட்டம், அன்பால் வர கூட்டம். நீங்கள் எப்போ வருவீங்க மாநாடு? நாங்கள் வந்து 19 வந்துடும் சார். செவ்வாய்க்கிழமை வந்துடுவோம். நைட்டு வந்துடுவீங்க? ஆமாம், நைட்டே வந்துடும். ஆனால் இன்னொரு இது வந்து இப்போ இங்கே ஆக்சஸ் போட்டுருக்காங்க, உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. விக்ரவாண்டியில் நானும் விக்ரவாண்டி போயிட்டேன். உள்ளே அலோவ் பண்ணல. கடைசி பார்த்தீங்கன்னா யாருமே உள்ளே அலோவ் பண்ணுறேன். அது வரைக்கும் இங்கே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதாவது வந்தோம் உள்ளே பார்த்தா அதான் வந்தோம் உள்ள அந்த இடத்த பார்த்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. விக்ரவாண்டியில் அது பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விக்ரவாண்டியில் இருந்த எல்லா ப்ராப்ளத்தையுமே இதில் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. பப்ளிக் என்ன தேவைப்படுதோ அதை வந்து இதில் பர்பஸ்ஃபுல்லாக எல்லாமே சால்வ் பண்ணியிருக்காங்க. சாமானிய மக்கள் அடித்தட்டு வரவருக்கு கூட வந்து மாநாடு பார்க்குற எல்லாருமே இங்கே வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம். ப்ரிகாப்ஷனாக வந்து ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் லேடிஸு, ஏஜ்டு பீப்புள், சைல்டு எல்லாருமே வந்து கூட்டத்தில் வர வேணாம்னு வந்து தலைமையிலே வந்து சொல்லிட்டாங்க. அதுவும் வரவேற்கக்கூடியது தான். ஆமாம். ஆனால் தளபதியோட கர்ஜனை வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த முறை எப்படி இருக்கும்? நல்ல ஒரு எழுச்சி ஏற்படுத்தும்னு நினைக்கிறோம். எல்லா டைமும் வந்து இப்போ நல்லா தான் பேசுகிற நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது எங்ககிட்ட. இந்த வாட்டி நிறைய ஒரு எழுச்சி இருக்கணும். மட்டும்தான் எலெக்ஷன் நெருங்கி போயிட்டு இருக்கோம்ல, அடுத்த மாற்றத்துக்கான ஒரு இதுவே தளபதி ஸ்பீச்சில் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக பார்க்குறீங்க? கண்டிப்பாக. டர்னிங் பாயிண்ட்லாம் இல்லை, பாயிண்ட்டே தான் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணோம். எங்களுடைய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட சார்பாக, திருவள்ளாங்கடை வடக்கு ஒன்றியம், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட சார்பாக நாங்கள் இங்கே வந்து பார்வையிட வந்திருக்கோம். இந்த மாநாடம் போன மாநாடை விட டபுள் மடங்கு வெற்றி பெற எங்கள் தளபதியோட வழியில் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சு எங்களோட பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். முன்னாடி போயிருந்தீங்களா? போயிருந்தோம். அதோட அதிகமான கூட்டம் இங்கே வரோன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வருவாங்க. பஸ் மாநாட்டு வராத கூட்டம் இப்போ அதிகமாக தான் வரும். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் ரசிகர்கள் மட்டும் தான் வந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக 2026 தளபதி ஐயா மட்டும்தான் முதல்வர் வருவார். 2026 வந்து தளபதி தான் முதல்வர். அதுக்காக வந்து எல்லாரும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வரோம். ஒவ்வொரு இளைஞரும் வந்து தளபதி தான் வரணும்னு சொல்லிட்டு முயக்க வந்து உதவி பண்ணுறோம். நலத்திட்ட மக்களுக்காக நாங்களே போயிட்டு எல்லா ஒரு எப்படி அவர் சொன்னார், ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கும் போயிட்டு வந்து
இந்த பணியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குல்ல கண்டினியூவா, இல்ல பல எதிர்ப்பு எது வந்தாலும் அது ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் சொன்ன வழிக்காக நாங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ரெண்டே கட்சிக்கு தான் போட்டின்னு நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆமா அது வந்து உண்மைதான். அது உண்மை, அது மறுப்பே கிடையாது. 2026 அண்ணன் வெற்றி உறுதி. எங்கள் அண்ணனுடைய அவர் உட்கார வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் அதுக்கான இது வந்து நாங்களும் எடுத்துக்காச்சு. உறுதுணையா இருக்கோம் எப்பவுமே. மக்களை வந்து ஆனா இங்க மாநாடு நடந்து தளபதியை பார்க்காம ஏங்கிக்கு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்த மாதிரி நேர்கள் போகுது? தளபதி வந்து கம்பல்சரி வந்து எல்லாரையும் பார்ப்பாரு. அது எந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. எல்லாரும் நாங்கள் வந்து தளபதியை வந்து பார்க்கணுன்றது அப்பாற்படுது. தளபதியை முதல்வர் ஆகணும்னு ஒரே ஒரு குறிக்கோள் தான் நாங்கள் பார்க்கறது. வந்து நாங்கள் வந்து அவர் வந்து சும்மா ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் எங்களுக்கு. இங்க அவர் வந்து மாநாடு முடிஞ்சதுக்கும் சுற்றுப்பயணம் வருவார் நம்புறீங்களா? கண்டிப்பா வருவார். கன்ஃபார்மா வருவாரு. அண்ணன் சொல்றாரு, ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் நான் வந்து எல்லா பக்கம் போக போறேன்ற மாதிரி கண்டிப்பா சொன்னாரு. எல்லாரும் வந்து சந்திப்பாரு. இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ணனே சொல்லியிருந்தார் லாஸ்டா, மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி மாநாடு ஆகஸ்ட் மந்த்ல வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. 21 4 நாளில் அது முடிஞ்ச உடனே அடுத்தது சுற்றுப்பயணம். அண்ணா சொன்னது என்னைக்குமே மிஸ் ஆகாது, கண்டிப்பாக நடத்துவார். எல்லா மக்களையும் சந்திப்பாரு. எல்லா மக்களும் அண்ணனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் வாக்கு கொடுத்தா சொன்னதுதான். இது நாள் வரைக்கும் ஓகே, கண்டிப்பா நடக்கும். நன்றி, தேங்க்யூ. என்றும் வந்து உங்களுக்கு தமிழக வெற்றியை வந்து கூட இருக்கும். எல்லா உதவிக்காக தமிழக வெற்றியை வந்து பயன்படும். டிவிக்கு மற்ற கழகத்தை எத்தனை கழகம் வந்தாலும் நம்ம இதுல தாண்டி தனியா நிப்போமா? அதுக்கு நீங்க எல்லாம் தனியாக நிற்போம். நாங்கள் எப்பவுமே வந்து தளபதிக்காக நாங்கள் வந்து ஒரு படியாக நிற்கிறோம். ஒத்துழைப்பு கொடுவோம். அதுலேயும் வந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் வி டில்லி பாபு தலைமையில் வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அந்த திருத்தணியில் கருத்து கணிப்புலையும் வந்து திருத்தணி தொகுதி வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே முன்னாடி தளபதி சொன்ன எல்லார் வீட்லயும் இந்த கொடி பறக்குமாண்ணா? கண்டிப்பா பறக்கும். நாங்கள் சில இடத்துல வந்து நாங்கள் வந்து பறக்க வச்சிருக்கோம். பறக்காம சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிற நேரத்துல அது நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாறும். அதுதான் மாத்தி காட்டுவோம் நாங்க. திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் வி டில்லி பாபு அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வீட்டில் பறந்து கொண்டு இருக்குது இப்போதைக்கு. முக்கால்வாசியில் 90%. தேங்க்யூ, நன்றி. தங்க தளபதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரைக்கு வர்றது இந்த உலகம் முழுவதும் தெரிஞ்சு வச்சு. தங்க தளபதி வந்து இங்கே தான் வரப்போறாரு. ஸோ தளபதி எங்க இருக்காரு? தளபதி பேச போகிற மேடை இதுதான். ஸோ சூப்பராக வேலையெல்லாம் நடந்து இருக்கு. ஆஹா, எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை, சூப்பராக ஒர்க் நடந்துக்கிருப்பான். ஸோ இங்கே தான் தளபதி பார்க்கலாம்.